பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சிவப்பு கலரில் பழம் அருமையாக இருக்குது. அதே போல் இது பாருங்கள் கருப்பு பழமும் இருக்குது. ஓகேங்களா, பழம் சூப்பராக அருமையாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா சுட்டு சாப்பிடணும். இப்போ டைம் இல்லை, ஏதோ விசேஷத்துக்கு வந்திருக்கேன். டைம் இருந்தால் சுட்டு வீடியோ பண்ணுவோம், இல்லைன்னா டைம் இருக்காது. ஓகேங்களா, பழம் மட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, இதில் பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குது, ரொம்ப நல்லதும் கூட. பனம்பழம் சூப்பராக அப்படியே மாம்பழங்கள்லாம் சூப்பராக அருமையாக இருக்குது. அது வந்து நம்ம சுட போகிறோம். ஊரில்னா ஓலை இல்லை வக்கீல் அப்படி என்ன போட்டு சுட்டுடலாம். இப்போ நம்ம பெங்களூருக்கு எடுத்து வந்துட்டோம். இது வந்து கேஸ் அதெல்லாம் சுட போகிறோம், சுட்டுடலாம். ஒரு கேஸ் பற்ற வச்சுக்கலாம். தோலை வந்து உரிச்சிடலாங்க. தோலை உரிச்சிடலாம். பழம் சூப்பராக அருமையாக இருக்குது. ஒரு 4 பழம் மட்டும் சுட்டுடலாம். மற்ற பழம் என்ன இருக்குது அதெல்லாம் ஜூஸ் ரெசிபி போட போகிறோம். இது கருப்பாக இருக்கும், இது மாம்பழம் கலரில் இருக்கும். அப்படியே சுட்டுடலாங்க. அது திருப்பி வச்சுக்கலாம். சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பச்சை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. நம்ம சுட்டு சாப்பிட்டோன்னா ஊர்லேருந்து ஏற்கனவே போன வருஷம் வந்து வீடியோ பழம் எடுத்துகிட்டு அதை சுட்டு நம்ம வீட்டில் போட்டிருக்கோம். ஓலை தான் போட்டு நல்லா க்ளீனாக கொளுத்து சூப்பராக நம்ம பனமரத்தாண்டியே செய்திருக்கோம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது, ஓலை விறகுலாம் வந்து ஈரமாக இருந்தது, அங்கே சுட முடியாது. அதனால் வந்துட்டோம். இதை வந்து அப்படியே இதில் சுட்டலாம். ஓகேங்களா, அதை சுட திருப்பி விடணும். அந்த சுடும்போது அப்படியே இதில் வந்து ஒரு வீரில் வரும். இந்த வீரில் வந்து இந்த பித்தெல்லாம் வந்து கொஞ்சம் வடிஞ்சு அந்த பித்தருன்னு சொல்லுவாங்க பச்சை சாப்பிட்டா. அது சுடும்போது அந்த பித்தெல்லாம் கீழே தனியாக இறங்கிடும். அதுக்கு வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றது தான். செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அது திருப்பி வச்சுக்கலாங்க. இந்த பக்கம் வந்து எந்த நல்லா இருந்தால் வரலாம், அது திருப்பி வச்சிடலாம். அது திருப்பி வச்சா க்ளீனாக சுடுவோம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நம்ம ஊர்லனா எவ்வளோ பழமாக இருந்தாலும் ஒன்றா போட்டு க்ளீனாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு நம்ம பனை வாழையோ இல்லை வேறு பொறுத்து கொளுத்தி வச்சுக்கலாம். சுட்டுனா சூப்பராக அருமையாக இருக்கும். சிலருக்கு கேஸில் சுடுறது சிலருக்கு பிடிக்காது. சுடலாம். இப்போ கேஸில் சமையலே தான் செஞ்சு சாப்பிட்றோம். பணமாக சுடுறதுல போய் என்ன ஆகிடுது. ஓகேங்களா, அப்படியே கீழே விழுந்துட்டு இந்த பழத்தை நல்லா திருப்பி போடுங்க. நல்லா சுட்டோம். ஒரே பக்கம் வந்துன்னா பழம் வந்து தோல்லாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் திருப்பி போட்டுங்க, நல்லா சுட்டலாம். இப்போ வந்து நான் அந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. அதுக்காகவே இந்த பழத்தை சாப்பிட்லாம். நாங்களாம் அது இது வந்து சின்ன வயசில் 5 மணிக்கே காலைல போய் பொறிக்கிட்டு வருவோம் அந்த பழத்தை. அதிக உனக்கு எனக்கு போட்டு போயிட்டு வருவோம். பனமரம் விருந்துக்கு போகிற நேரத்தில் வீயும் விருந்து அதை எங்கே இருந்துச்சு போய் தேடுவோம். பேட்டரி கையில் இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோதான் போய்கிட்டு வருவோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பனமரத்தாண்ட பார்த்து நிறைய பழம் அப்படியே வீந்து கிடக்குது. யாரும் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் பொறிக்கிட்டும் வர்றதில்ல யாரும். இதில் மருத்துவ பழம் வந்து எல்லாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு கொஞ்சம் பேருக்கு. அதனால அது சாப்பிட்றதே இல்லை யாரும் அவ்வளோவா. சுடும்போது பாருங்கள் அப்படியே இந்த வீல் விட்ட மாதிரி வரும். அந்த வீல் வரும்போது அந்த பித்தெல்லாம் வந்து கீழே வரும். அதெல்லாம் பித்தன்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழே தனியாக இறங்கிடும் சுடும்போது. பச்சை சாப்பிடும்போது அந்த பித்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. அது சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட் அருமையாக இருக்கும். தெரியுதுங்களா, அந்த பித்தம் வர தெரியுதுங்களா? அது நுர மாதிரி வருது பாருங்க. அதெல்லாம் அந்த பனமரத்தில் உள்ள பித்தன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே கீழே சூடாக தானாக கீழே வந்துடும். தெரியுதுங்களா? அப்படி நல்லா திருத்தி போட்டு க்ளீனாக சுட்டுடலாம். பாருங்கள், சூடாக க்ளீனாக வந்துடுதெல்லாம். சுடும்போதே இந்த பனம்பழம் அப்படியே வாசனை வந்து கமன்னு சூப்பராக அருமையாக இருக்குங்க. இது வந்து இந்த பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குது. ரொம்ப நல்லது சாப்பிட்டா. அதுக்காக அந்த ஊர்லேருந்து எடுத்து வந்துருக்கோம். பனமரத்தான கீழே இருந்து போய் எடுத்துகிட்டு வந்து பஸ்லேருந்து எடுத்து வந்து வீட்டில் ஊரில் சுட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, சுட அந்த வாசனை மனமாக சூப்பராக அருமையாக இருக்குது. இப்போயே சாப்பிடலாம். சுடுறதுக்கு தான் சாப்பிட முடியும்.
அப்படியே சுட சுட அந்த பித்தெல்லாம் தானாக கீழே வருதுங்க. அப்படியே சூப்பராக பந்துட்டுருக்கு. அந்த பித்துன்றதெல்லாம் அப்படியே க்ளீனாக கீழே வருதுங்க சுட சுட. தேங்காய் பழம் சூப்பராக சுட்டாச்சு. அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே ஒரு 3 பழம் சூப்பராக சுட்டு வச்சுருக்கோம். அப்படியே நீ பனம்பழம் வேட்டை தான் சாப்பிட வேண்டியது தான். ஊரில் இருக்கிறவங்களுக்கு, வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த பனம்பழம் என்னன்றது பனம்பழம் நன்மைகள்னு தெரியும். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, தெரியாதவங்க புத்திக்கு சாப்பிட்றதில்ல. ஓகேங்களா? ஐஸ் ஆப்பிள் ஃப்ரூட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே கனவு வந்து பார்த்திங்கன்னா தாட்டை நுங்கு அன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பனம்பழம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு வில்லேஜ் ஃப்ரூட் தான் இது. வில்லேஜிங்கில் பனைமரம் உள்ள பகுதியில் நிறைய கிடைக்கும். இந்த பழம் வந்து யாரும் சேல்லாம் பண்ணுறதில்ல. நம்ம பனைமரத்தான போனால் கீழே வீழ்ந்தவருக்கு எடுத்து வரலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ அது யாரும் அவங்களை விரும்பி போகலாம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் கூட கீழே விட மாட்டோம், எடுத்து வந்துடுவோம். வந்து பார்த்து சாப்பிட்டு இந்த கொட்டி வந்து பனங்கிழங்கு ஆக்கிடுவோம். இப்போ உள்ள பசங்க வந்து யாரும் பொறுக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல. மரத்துக்கில் போனால் 100-200 ரூபாய் அப்போ இப்படியே வீந்து போயிருக்கோம். அன்றைக்கி கீழே வீழ்ந்த பழமாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷான பழமாக இருந்தால் நம்ம சாப்பிட்லாம். 2 நாள் 3 நாள் போனால் நம்ம சாப்பிட முடியாது. ஓகேங்களா? இப்போ சாப்பிடலாம். பனம்பழம் கேஸ்லேயே சுட்டுங்க. சுட்ட பழம் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா பொழந்து வந்திருக்கு. இந்த பித்தெல்லாம் வெளியே வந்துடுச்சு. சாப்பிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? பாருங்கள், சுட்ட பழம் பாருங்கள், சுடாத பழம். சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணும்னு கேட்ட மாதிரியே இருக்குது. இப்போது இது சுடாத பழம், இது சுட்ட பழம். ஓகேங்களா? முருகன் அவையாக கேட்ட மாதிரி, அவையார் கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா பாட்டி, சுடாத பழம் வேணுமா கேட்ட மாதிரி இந்த பழம் சுட்ட பழம், இது சுடாத பழம். அப்படியே மாம்பழம் கலரில் சூப்பராக அருமையாக இருக்குங்க. கலராக சூப்பர் கலரில் நீங்கள் பழம். இந்த நன்மை என்னன்றது பார்க்குறேன் பாருங்கள். இப்போ பனம்பழம் நன்மைகள் கொண்டுள்ளது. இது நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு பழமாகும். இது செரிமானத்திற்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பனம்பழத்தில் சில முக்கிய நன்மைகள் இங்கே. செரிமானத்திற்கு நல்லது. பனம்பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவுகிறது மற்றும் மலச்சிக்கல் தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பனம்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் பிற ஆக்சிஜன் போன்ற நோற்றங்கள் உள்ளது. அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது, சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பனம்பழத்தில் உள்ள வைட்டமின் இ சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்க மற்றும் சரும பிரச்சனையை தடுக்கிறது, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. பனம்பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல நிவாரணியாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது, எடை இழப்பு உதவுகிறது. பனம்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இது உங்கள் நீண்ட நேரம் முழுமையாக உணர வைக்க உதவுகிறது மற்றும் எடை இழப்புக்கு உதவுகிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பாருங்கள், இதயத்துக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வில்லேஜ் ஃப்ரூட். இது சிலர் வந்து இந்த பழம் வந்து மரத்துக்குலேருந்து யாரும் எடுக்கிறதே இல்லை, பொறுக்கிறதே இல்லை. நாங்கள்லாம் அப்போ சின்ன வயசில் நிறைய 5 மணிக்கே போய் ஒரு சாக் பை கொண்டு போயிட்டு அப்படியே அதை கொண்டு வந்து வீட்டில் க்ளீனாக அடுப்புலையோ இல்லை ஒரு வாழை வச்சோ இல்லை சுட்டு டெய்லி ஒரு 4-5 பழம் சாப்பிட்ருவோம் சின்ன வயசில். இப்போ வந்து ஊருக்கு போனதால் இது கொண்டு வந்தோம், கிடச்சிது. இல்லைனா இதுவும் எனக்கு கிடச்சிருக்காது. இந்த முறை அடுத்த முறை போகும்போது எல்லாம் கீழே மரத்துக்கு கீழே விந்துட்டு க்ளீனாக முளைச்சே போயிட்டுருக்கோம். பழமே நமக்கு கிடச்சி போனதால் ஒரு 10-15 பழம் கிடச்சிது, கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. பனம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது, புற்றுநோயை தடுக்கிறது. புற்றுநோய்க்கே நல்லதான் பார்த்துங்க. இது வந்து ஒரு வில்லேஜ் ஃபுட் தான். இப்போ யாரும் இதை விரும்பி சாப்பிட்றதில்ல, நன்மைகளும் சிலருக்கு தெரியுதும் இல்லை. இருந்தாலும் புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பனம்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் புற்றுநோய் செல்களை தடுக்க உதவுகிறது. பனம்பழத்தை பச்சையாகவோ அல்லது சமைத்தோ சாப்பிடலாம். மேலும் பனம்பழத்தில் சாறு, ஜாம் மற்றும் பிற
தயாரிப்புகளை தயாரிக்கலாம். ஓகேங்களா? இந்த பனம்பழத்தில் நமக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்றதை க்ளீனாக சொல்லியிருக்காங்க. பழம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் சின்ன வயசில் நிறையவே சாப்பிட்ருக்கோம். இந்த கம்பி மேலே வச்சு சுடவே அந்த கம்பி கோடு கூட தெரியுது, அவ்வளோதாங்க. பழம் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் போய் சாப்பிடலாம் எப்படின்றத. அதனால் இந்த பழம் வில்லேஜ் ஃப்ரூட். இது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஐஸ் ஆப்பிள் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா தாட்டை நுங்கு அண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 மொழியில் தெரியும் பேர் சொல்லியிருக்கேன். நம்ம ஊர் பக்கம் இருக்க பனைமரம் உள்ள ஊருங்களில் வந்து இது என்ன பண்ணுறது எல்லாருக்குமே தெரியாமல் இருக்காது. அந்த நுங்கெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. அதே போல் இந்த கிழங்கையும் வந்து போட்டு அந்த கிழங்கையும் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த பழம் சாப்பிட்றது கொஞ்சம் பேர் மறந்தே போயிட்டாங்க. இதில் என்ன நன்மை இருக்குன்னு சிலருக்கு தெரியல. ஓகேங்களா? இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. மரத்தை இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லா மரங்களையும் கீழே போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கீழே இந்த பழத்தை போயிட்டு வாங்க, சுடுங்க, சாப்பிடுங்க. இது ஒரு ஜூஸாக கூட போடலாம், வேறு ஒரு ரெசிபி கூட செய்யலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த பழத்தை உடச்சிட்டு சாப்பிட போகிறோம். எப்படி உடைக்க பார்க்கலாம். இந்த பழத்தை அப்படி பார்த்து திருப்பிட்டு அப்படி பண்ண 3 பீஸாக வந்துடும் பாருங்க. இதுதான் பழம் 3 பீஸாக வந்துடுச்சு. அதே போல் இந்த பழம் எடுத்துங்க. இதை எடுத்துகிட்டு இது 3 கொட்டை உள்ளது தாங்க பாருங்கள். 3 கொட்டை உள்ளது தான். இப்போ இந்த பழத்தை அப்படியே சாப்பிடலாம். ஓகேங்களா? இந்த பழம் பாருங்கள், நம்ம க்ளீனாக வந்து சுட்டுட்டு உரிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த மேல் தோலை எடுத்துகிட்டு சாப்பிட போகிறோம். ஆனால் அந்த பழம் சாப்பிட்றதுல ஒரு கண்டிஷன் இருக்குங்க. மரத்தை கீழே விழுந்ததில் ஃப்ரெஷ்ஷான பழம் மட்டும்தான் எடுக்கணும். வேறு பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஆனால் அந்த பழைய பழமாக இருந்தால் 1 நாள் 2 நாள் பழமாக இருந்தால் வண்டு வந்துடும். அந்த பழத்தில் கீழே இருக்கிற வண்டெல்லாம் அந்த பழத்தில் ஏறி பழத்தை சாப்பிட வந்துடும். அதனால் நீங்கள் எப்போ பழமரத்தை கொண்டு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷான பழம், கீழே விழுந்த பழம், அன்றைக்கி விழுந்த பழமாக இருக்கணும். அப்படி ஒரு பழத்தை கொண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை தெரியாது வந்து பெஸ்ட்டு வந்தீங்கன்னா அந்த உள்ளெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் லேட்டான பழமாக இருந்தாலும் அந்த வண்டெல்லாம் கீழே பழமரத்தில் ஏறிடும். சாப்பிட நல்லா இருக்காது, சரியும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை சாப்பிட்டுடலாம். இப்போது இது 3 கொட்டை உள்ளது. 3 கொட்டை தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு சாப்பிட கூட தெரியாது. இப்போ ஒரு பசங்க சாப்பிட்றதுக்கும் சொல்லி தரணும். இழுத்த உடனே இந்த தோல்லாம் வந்துடும், தெரியுதுங்களா? இந்த மேல் உள்ள கருப்பு தோல் வந்துடும். வந்தால் நம்ம மாம்பழ கலரில் நமக்கு இது சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே சப்பி சாப்பிட வேண்டியது பாருங்க. நார் வந்து அதில் நின்றோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. நார் இதில் நின்றோம். நம்ம உள்ள பழம் மட்டும் நம்ம வந்துடும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கொட்டையை வந்து நம்ம டிஸ்டி பொம்மை செய்யலாம். அப்போல்லாம் வந்து இதெல்லாம் டிஸ்டி பொம்மை ஜாஸ்தி இருக்கும். பாருங்கள், இந்த பனம்பழம் வந்து 2 பழம் இப்போ சாப்பிட்டோம். இன்னும் 2 பழம் இருக்குது, அப்புறமா சாப்பிட்றலாம். 2 பழம் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுங்க. ஓகேங்களா? அதில் மொத்த குணம் அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக அந்த பழத்தை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நன்றி. அனைவருக்கும் நன்மை நிலையில் பனம்பழத்தில் உள்ள நன்மைகளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். பிபி சுகருக்கு நல்லது. இதே பிரச்சனை சரி செய்யும். புற்றுநோய்கள் வராது. இன்னும் பல பிரச்சனைகளை நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதால இந்த பழத்தை கண்டிப்பாக விடாதீங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. இந்த கொட்டையை வந்து நம்ம அப்படியே மண்ணில் போட்டு கிழங்காகவும் பயன்படுத்தலாம், ஒரு மரமாக கூட பயன்படுத்தலாம். அது உங்கள் திறமையை பொறுத்து தான். ஓகே காய்ஸ்.